தேவகி, நிஜமா தான் சொல்றேன். நம்ம ராதிகா அம்மா ஆக போறா. போன்ல யாரு தேவகி? என்னாச்சு? என்னன்னு சொல்லு தேவகி. டெல்லியில இருந்து சம்பந்திக்கிட்ட இருந்து போன். நம்ம ராதிகா கர்ப்பமா இருக்கான்னு போன் பண்ணி சொல்றாங்க. என்ன? கடவுளே, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தேவகி. குடு குடு போன குடு, நான் பேசுறேன். ராதே ராதே அம்மா. ராதே ராதே. இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா. அம்மா, இந்த ஆனந்தத்தை நாம எப்படி கொண்டாடுறதுன்னே தெரியல. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சாஸ்திரி. நாளைக்கே நீங்க எல்லாரும் இங்க வரணும். வரோம்மா, கண்டிப்பா வர்றோம். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான செய்தியை இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கம்மா. ரொம்ப நல்ல காரியம்மா, வர்றோம். அப்புறம் அம்மாவை மறக்காம கூட்டிட்டு வாங்க. சரி, கண்டிப்பா. ராதே ராதே. கடவுளே. அம்மா, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கு இது ஒன்றும் சந்தோஷப்படுற விஷயம் இல்லை சேஷு. இந்த சந்தோஷம்லாம் அந்த பண்டிதர் தாரா சங்கருக்கு தான் போய் சேரணும். அவளுக்கு உண்மையான அப்பா அவன் தானே. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வாஸ்தவமா உண்மையை சொல்லணும்னா நமக்கும் ராதிகாவுக்கும் எந்த உறவும் இல்லை. அதே மாதிரி அந்த மகா பண்டிதர் குடும்பத்துக்கும் நமக்கும் உறவே இல்லை. அம்மா, இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கம்மா? இத்தனை வருஷமா அவ நம்ம குழந்தை மாதிரி தானே வளர்ந்தா. பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கும் உண்மையிலே பொண்ணா பிறக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு தேவிக்கு, தெரியுமா? உண்மையான பொண்ணுன்னா அது நம்ம விஷாகா தான். விஷாகா இந்த சனியனை வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு சொந்த பொண்ணை ரோட்ல அனாதையா விட்டுட்டீங்களே. என்னங்க எந்திரிங்க. என்னங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. என்னங்க பாட்டிமா ராமாயணம் ஆரம்பிக்க போறாங்களா? 5 மணிக்கெல்லாம் கீழே வர சொல்லிருக்காங்க. சீக்கிரம் எந்திரிங்க, எந்திரிங்க. சின்ன மருமகள கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்கல. வந்துட்டா பாட்டிமா, இதோ ஒரு 5 நிமிஷம். என்னங்க எந்திரிங்க, பாட்டிமாவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிங்க, சீக்கிரம் முகம் அலம்பிட்டு கீழே வாங்க, நான் கீழே போறேன். இமர்த்தி என்ன பண்ற? கதவு தர. இமர்த்தி. பாட்டிமா, நான் இமர்த்தியை கூட்டிட்டு வரேன், நீங்க கீழே போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. இமர்த்தி, இமர்த்தி கதவை தர. யார் அது கதவை தட்டுறது? கொஞ்ச நேரம் தூங்க விடுதுங்களா? இமர்த்தி, கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களா? இமர்த்தி, இமர்த்தி எந்திரி, எந்திரி இமர்த்தி. என்ன ஏன் காலத்துல எழுப்பி என் உயிரை வாங்குற? உனக்கு தூக்கம் வரலன்னா போயேன். ஒருத்தர் நிம்மதியா தூங்க பிடிக்காதே. பாட்டிமா ராமாயணம் ஆரம்பிக்க போறாங்க. 5 மணிக்கெல்லாம் எல்லாரும் கீழே வர சொல்லிருக்காங்க. போய் அந்த கிழவிகிட்ட சொல்லு இமர்த்தி வர மாட்டான்னு. ஏன் அந்த கிழவிக்கு நான் இல்லைன்னா ராமாயண கதை சொல்ல வரதா? படையங்கத இமர்த்தி, இங்க பாரு, நீ கீழே வந்தே ஆகணும். ஏன்னா இந்த வீட்டு வழக்கப்படி குளிக்காம பூஜை பண்ணாம சாப்பாடு என்ன தண்ணி கூட குடிக்க கூடாது. சரி எந்திரி. சரி நீ போய் குளி, நான் உனக்கு புடவை எடுத்து வைக்கிறேன். கருமுண்டா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. ஐயோ, தெரியாதனமா இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. रामचंद्र सुपुरुषका जीवन सुगनि निदान शिक्षा प्रदुवन्न करो मेजो स्वस्तिमान. பகவான் உனக்கு உருவத்தை ராதிகா மாதிரியே கொடுத்துருக்கார். குணத்தையும் அதே மாதிரி கொடுத்துட்டா நீயும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். வா உக்காரு.
ராமாயணம் படிக்கிறேன், அதை கேளு. உட்காரு. रघुकुल गीत सदा चली आई, प्राण जाए पर वचन न जाए. இதுக்கு அர்த்தம், மனுஷனா பிறந்தவன் வாழ்க்கையில எந்த நிலையிலையும் தான் கொடுத்த வாக்க மீறவே கூடாதுங்கிறது தான். அப்பதான் சமுதாயத்துல அவனுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும். இன்னைக்கு ராமாயண கதை இதோட முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஜெய். முடிஞ்சுச்சா? நான் போய் தூங்க போறேன். ஹிமர்த்தி உட்காரு. ஏ இங்க பாரு ஹிமர்த்தி, இப்ப போய் தூங்க கூடாது. சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். தத்தரி, அதுக்கு என்ன வா வா வர. என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நான் ஏன் இவ்வளவு பொறுமையா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கேன் தெரியுமா? அந்த குபேர கசானால இருக்கிற அந்த பணம் நகை அத்தனையும் அபேஸ் பண்ணிட்டு போறதுக்காகத்தான். எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போகாம இங்க இருந்து நகர மாட்டேன். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இங்க நிகழ்ச்சியில சாயங்காலம் எல்லாரும் இருப்பாங்க. அந்த நேரம் பத்தி எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிட வேண்டியதா. வா. ஹிமர்த்தி வா. வரல என்ன ஹிமர்த்தி, இன்னைக்கு பிருந்தாவனத்துல இருந்து அம்மா அப்பா அதோட மதுரா அப்பாவும் வர போறாரு. அப்படியா? அப்படின்னா சாயங்காலம் இங்க என்ன கிழ கோஷ்டிங்க கும்மி அடிக்க போதுங்களா? ஹிமர்த்தி, அவங்க எல்லாம் பெரியவங்க. அவங்க கிட்ட நாம எப்பவும் பணிவா மரியாதையா நடந்துக்கணும். அதனால இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. சரி, நீ இப்படி வந்து உட்காரு. பூஜை சாமான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் வேலையை ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். சரியா? இங்கே உட்கார, நான் இது வந்துடுறேன். ஹிமர்த்தி, ஹிமர்த்தி எந்திரி. ஏய், தூங்க விட. ஹிமர்த்தி, இங்க பாரு, இங்க பூ வச்சிருக்கேல்ல, இது எல்லாத்தையும் கட்டிடு. அதோட ஆரத்தி எப்படி காட்டணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. சரியா? இது பிடி. சின்ன மருமகளே, பூவெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டியா? ஆயிடுச்சு பாட்டிமா. அட பரவாயில்லையே இமர்த்தி, நீ கூட பூமாலை ரொம்ப அழகா கட்டுற. ரொம்ப அழகா இருக்கு. சின்ன மருமகளே, நீ பூஜைக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணு. சரிங்க பாட்டிமா. கிமர்த்தி, நீ மாலை அழகா கட்டிட்டு நான் இது வந்துடுறேன். அம்மா, ஆ பண்டிதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா சித்திக்கு ஃபோன் பண்ண அவங்க எடுக்கவே இல்லை. ராதே 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 ராதே. ராதே ராதே. ராதே. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். தீர்க்காய் சார், ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ராதே ராதே. ராதிகா எங்கேம்மா? எங்கே ஆளைய காணோம்? அவன் மேல ரூம்ல இருக்கா. ராதே ராதே. அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப களைப்பா இருக்கு. நான் போய் கை காலை கழுவிட்டு படுத்து தூங்க போறேன். வாங்க சம்மதி. சீலா, வா, வந்து அம்மா ரூம் கூட்டு போ. அம்மா, அப்பா.
என்னைக்கும் நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எந்த அளவுக்கு நீ ஒரு நல்ல மகளா இருந்தியோ, நல்ல மனைவியா இருந்தியோ, நல்ல மருமகளா இருந்தியோ, அதே மாதிரி நீ ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. நீ எப்பவும் இதே மாதிரி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் இல்லாம நிம்மதியா இருக்கணுமா. எப்ப நீ என் வாழ்க்கையில மறுபடியும் வந்தியோ, அதுக்கப்புறம் நடக்க முடியாத காரியம் கூட நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்த்து வர மாட்டியா திருடி? பார்த்து போ, பின்னால் போ. நான் வந்துகிட்டே இருக்கேன், அதை கூட பார்க்க மாட்டியா நீ? நேரா வந்து அப்படியே மேல மோதுற. ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்க. என்கிட்ட எப்பவும் உன்னோட கேவலமான நாடகம்லாம் நடக்காது. நீ எப்பவுமே எனக்கு ஒரு சனியன்தான். சனியனா இருந்த சனியனாதான் இருக்க. கிழவி, நீ கேவலம், உங்க அம்மா கேவலம், உங்க அப்பா கேவலம், உங்க குடும்ப கேவலம். இங்க பார் கிழவி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற அப்படியே மூஞ்ச புடிச்சு தரையில தேய்ச்சிருவேன். பாருங்க ஹிமர்த்தி. ராட்சசியா இல்ல கிழவியா இது? எந்த மோதுரா? ராதிகா, போய் பாட்டிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்பதான் உங்களுக்கு உன் கொல்லத்தை பத்தி தெரிஞ்சு போச்சுல்ல? என்ன இப்படி தர்ம சங்கடத்துல நான் மாட்டிக்கிட்டேனே. ஆசீர்வாதம் பண்ணலைன்னா அது வேற தப்பா போயிடுமே. பண்ணணும்னா அது என் மனசுக்கு விரோதமா நான் பண்ணணும். நல்லாரு சுமங்கலியார். ஹிமர்த்தி, நீயும் பாட்டிமா காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த கிழம் காலெல்லாம் நான் தொட மாட்டேன். ஹிமர்த்தி, ஹிமர்த்தி, நான் உங்ககிட்ட இப்பதானே சொன்னேன் பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு. இவங்க காலை தொட்டு வணங்க. ஹிமர்த்தி, காலை தொட்டு வணங்க. நல்லா இருந்து சொன்ன முத்து உதுந்துருமா? நல்லா இரு நல்லா இரு. நீ நல்லா இரு சொல்லலனாலும் நான் நல்லா தான் இருப்பேன். வாங்க சாஸ்திரி, தாராசங்கரையா வாங்க. சீக்கிரம் போய் நம்ம பூஜை மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அட பரவாயில்லையே ஹிமர்த்தி, சாவி உன் கையில கிடைச்சிருக்கா? கெட்டிக்கார பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு. இதை நம்ம சீமந்த சடங்குன்னு சொல்லுவோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 4வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம இதை செய்யணும். ஆனா இது நம்ம மகா பண்டிதர் குடும்பத்துக்கு 4வது தலைமுறை. அதனால இந்த பூஜையை நம்ம முதல் மாசத்திலேயே வச்சிருக்கோம். பரம்பரை வழக்கப்படி இப்படி செய்யறதுனால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்ல சுவாசம் கிடைக்கிறதோட நீண்ட ஆயுளும் கிடைக்கும்.
தேவா, நாம இதை ஆரம்பிக்கலாமா? இந்தா, சின்ன மருமகளுக்கு இதை போட்டு விடு. தேவா, இப்ப நீங்க 2 பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாத்தியா தேவகி, எப்படி எல்லார்கிட்டையும் போய் ஆசீர்வாதத்தை வாங்குறா பாருங்க சனிய. குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டே நம்மள குனிய வச்சுட்டா. எல்லாருமே அவ ஆடுற நாடகத்துல ஏமாந்து போய் நிக்கிறீங்க. அம்மா மடத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு பணம் வேணுமா? அந்த பெருசு மருந்திங்க வச்சுட்டு போயிடுச்சு. இமர்த்தி, இன்னைக்கு உண்மையிலேயே அடிச்சது ஜாக் பாட்ட. திரும்ப லூட் அடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பணும். அதுக்குள்ள யாரும் வராம இருக்கணும். எந்த சாவி இதுல?